ஸோ ஹாய் கைஸ். ஸோ இருமல் மட்டும் விளாட்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அதை விடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி விளாட போகிற கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஷிப். இந்த கேம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமோட கான்செப்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம ஒரு சிட்டியை உருவாக்குறது தான், அந்த சிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பில்டிங்ஸ்லாம் இது இங்கே இருக்கணும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு செஞ்ச காட்டுறேன். உங்களுக்கு பில்டிங்ஸே நான் ஒட்டி கட்டிடுறேன் தான் நமக்குலாம். செக்ஷன் அதில் கொஞ்சம் விளாண்டுட்டேன். பட் ஆனால் என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து இந்த கேம் நான் வந்து போட்டிருக்கவே மாட்டேன். போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. பட் ஆனால் போட்டேன்னா என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் இதுவே எபிசோடு 1 வச்சுக்கலாம். எபிசோடு 1 ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வர எபிசோட்களில் நான் வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சரி, இந்த கேமோட கான்செப்ட் அவங்க நோட்டியே கட்டுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை எங்கள் நோட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டிக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? இருங்க, எங்கே இருந்துச்சு? இப்படி இருந்துச்சா? ஐயோ மறந்துருச்சு. ஓகே, இப்படி தான் இருந்துச்சு. டிக் என்ன கரெக்டா? ஐயோ என்ன நினைக்கிறேன். இல்லைங்க, தப்பாக இஷ்டம். இப்படி தான் இருந்துச்சு. இல்லை இப்படி இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். இப்படி இல்லை, இப்படி தான் ஏதோ ஒன்று கரெக்டாக இருங்க மாதிரி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பில்டிங்ஸை வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஏன் சொல்லணும், நாங்கள் செஞ்சே காட்டியாரேன். ஆனால் டிக்கு கொடுக்காமலே நீங்கள் தொடுங்க. எப்படி வந்துருச்சா? இது வந்து அதே இடத்துல இருந்துக்கும். நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் எனக்குள்ளே நோட்டிட்டு அதை தொடுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த இதை வச்சிங்களோ அது அப்படியே மாறிடும். அந்த மாதிரி தாங்க இந்த கேமோட கான்செப்டே. செம்மையாக இருக்குங்க இந்த கேம். நம்ம வந்து ஒரு சிட்டியை உருவாக்குறது. இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை காட்டுறேன். என்னமோ சொல்லுது. சரி, நல்லா விடுங்க. என்ன காட்டவா? 3, 2, 1 ரெடி கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஏரியாவே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறும். இந்த மாதிரி நானும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் வச்சுக்கிறதுலேருந்து அட்வான்ஸு நான் வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இங்கே காட்டுறேன். இதுதான் நினைக்கிறேன். இல்லைங்க, சாரி, இது இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். லெட்ஸ் கோ இன் 3, 2 எங்கடா மீன் உனக்கு காணோம். இந்த வந்தாச்சு பாருங்க. இப்படி செமையாக இருக்குது. பிங்க் கலர் இல்லை, அப்படியே செமையாக. பட் ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதையும் இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக கொண்டு வரலாம். அத்தடி எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டான் பாருங்க. அந்த இடம்னா தெரியுது உங்களுக்கு பின்னாடி மலை. இருங்க, நானே உங்களுக்கு காட்டுறேன். சொந்தா தொடங் இந்த பின்னாடி அந்த இடம்லாம் கிடச்சிச்சுன்னா செமையாக இருக்குங்க. பின்னாடி அந்த போட்டெல்லாம் தெரியல, பின்னாடி இந்த மலை அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணணும். பட் ஆனால் விலங்குகளோட இடத்த நம்ம வந்து ஆக்குபை பண்ணுறதும் அதுங்க வந்து மரத்தை அழிக்கிறதும் தவறான செயல். பட் இருந்தாலும் கேமுன்றதுனால ஓகே. பட் ஆனால் ரியலில் யாருமே மரத்தை வெட்டாதீங்க. ஏதாவது அத்தியாவசிய தேவைன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்டிடுறாங்க. ரொம்ப 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 தேவைன்னா மட்டும் அதுக்கு அப்படின்னாத்தையும் நீங்கள் யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அது இருக்கட்டும். அது மேலே நம்ம பாப்புலேஷன் 200 கொண்டு வந்துடுவோம். எப்படா கொண்டு வரலான்னு நானும் யோசிக்கிறேன். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இதுதான். ஸோ இதுதான் இந்த கம்பார்ட்மெண்ட். நான் இந்த மூடுதால இதில் வந்து இந்த ஒன்று தான். நான் ரெண்டுத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த நோட்டு மாதிரி இருக்கா இங்கே எனக்குள்ளே தெரியுதா? இந்த இப்போ கூட வந்துச்சு. அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நிறைய அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. காயின்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். சீக்கிரமே நம்ம வந்து காயின்ஸ் எடுத்துட முடியும்.
பட் ஆனால் சப்பா முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன், முடியவே முடியாது. இந்த பனை எடுக்கிற மட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நம்ம தொடர்ந்து நிறையா முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தோன்னா எடுக்கிற ஈஸி. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு 2 இதை விடுங்க. இங்கேக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி, இங்கேக்குள்ளேயும் அது மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி. அண்ட் ஓகே, அடுத்து இங்கேக்குள்ளே பெஞ்சு அண்டு இங்கேக்குள்ளே ஒரு என்ன சொல்ல, லோட்டஸாக இல்லையா, லோட்டஸ் அது வச்சுருந்தாங்க ஒரு குளம் மாதிரி. அப்படிங்க பாருங்க, ஒரு பையன் புறாவுக்கு தீனி போட்டு இருக்கான். அதை வளர்க்குற பூனையாக என்னன்னு தெரில, அது வந்து துரத்தி விடுது. அண்ட் ஆல்சோ இங்கேயுமே ஒரு பார்க்கு நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஹெலிகாப்டருக்கு போனால் இந்த அக்கா வந்து இதெல்லாம் கேட்டாங்க. கேரட் ஒன்று, சோளம் ஒன்று, இது கேபேஜா என்னடா அது ஏதோ ஒன்று, அது ஒன்று, சுகர் கேன் ஒன்று நம்ம செட் பண்ணி வைப்போம். ஒட்டாமமே எக்கா எக்கா ஏதாவது கொடுத்துட்டு போக்கா எக்கா அடி வேண எக்கா கொடுத்துட்டு போக்கா எக்கா எக்கா கொடுத்துட்டு போக்கா. மழை ஹெலிகாப்டர் வந்தது. பாவி அந்த அக்கா கிளம்பிடுச்சு. இப்போ அவங்க செயின் லூஸ் ஆயிடுச்சு போல. சரி, எவனோ வந்திருக்கிறான்டா, ஹெலிகாப்டரே, மேன் யார்ரா நீ, யார்ரா வந்தது? மேன் வந்துட்டு கொடுக்குறான்ட்டு எதுவுமே இல்லை மேன், நீ வராத இந்த கேள்ட்டு பார்த்தாடி. சோளம் கூட நம்ம இந்த வீட்டை இந்த அரிசி பருப்போ என்னமோ ஒன்று கேட்குறான், அது கூட நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணி கொடுத்துடலாம். இந்த பால் கறக்கிறதுக்கு நான் ஒன்று இல்லை, பரவாயில்ல இந்த கிழவனை வச்சுக்குவோம். இதுக்கு பால் 2 கறந்தா வச்சுக்கோ. மேன் நீங்கள் வேண்டாம், வளர்க்க இதெல்லாம் நிரம்பியாடா உன்ட்டு நான் அந்த க்ரீம் மாதிரி இருக்கலாம் அந்த ஒன்று கொடுத்துட்டேன். நான் ட்ரெயினுக்கு கொடுக்க முடியாது, அதுலேருந்து எனக்கு அது நான் இந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு செங்கல், கண்ணாடி, சுத்தியடு இதெல்லாம் வராது. அதனால் நானும் உட்காந்தே இருக்க வேண்டியதான். இந்த கேமில் லெவல் அப்பும் பண்ண முடியாது என்னால், லெவல் ஸ்வைன் கம்ப்ளீட் பண்ண முடியாது, கட்டவும் முடியாது. ஆனால் நீ வராடா செஃப்பு, கிளம்பு. மேம் யார்ரா நீ? பட் இருந்தால் பரவாயில்ல, இந்த ரேப்பரோ என்னமோ ஏதோ ஒன்று கல்ல விடுங்க, அவனையும் நம்ம இதுக்கு வச்சுக்குவோம், இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ டேரக்டர் எடுத்து இருப்பேன், நான் டெலிட் எடுத்தலை வாடா. எஸ் அப்படியே போயிட்டான். இது யார் ராடி, ஹெக்கு முட்டை கிளம்பு. ஸோ நம்ம எப்படியாவது ட்ரெயினுக்கு மட்டும் வந்து ஏதாவது பண்ணணுங்க, பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, இங்கே வாங்க ஒரு ஆரஞ்சு சோக்கா. மீன் ஹாய்லாங்கட்டுறாமே, நான் அவனை தொட்டா ஆரஞ்சுக்குள்ள சொக்கா நாய் வேக்யூம் கொடுப்பது. நாய் பார்த்தீங்களா நல்லா மாப்பு மாதிரி இருக்குது. அடப்பா, நீ இன்னும் இந்த சைக்கிளை செட் பண்ணல, ஆம்புலன்ஸ் போகுது, அவசர உதவி, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னா காப்பாற்ற போகணும் தானே நினைப்பீங்க. அதுவும் கிடையாது, எங்களுக்கு பொழுது வண்டி ஓட்டி இருக்கானுங்க. ரோடு வந்து நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து எனக்குள்ளே இந்த பாலைவனம் மண்ணு மாதிரி போட்டு வச்சுருக்கேன்ல, அது எடுத்துக்கணும். ரோடு வந்து போகணும் கைஸ், என்ன சொல்கிறது, ரோடு வந்து ரோடு இல்லை, நடக்கிற இடம். இந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு அந்த வழி அந்த மாதிரி போடுறதுக்காக நான் ரோட்டை போட்டேன், வண்டியெல்லாம் சரி போய்ட்டுன்னு. ஆனால் இவனுங்க சைக்கிள் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, அவனுங்க ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கோ ஜாலிக்கு ஓட்டுறானுங்க. ஆனால் இந்த காரை சும்மா தேவையில்லாம் டீசலோ பெட்ரோலோ ஏதோ இருக்காது, அதை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒன்று விடுங்க. தூங்குற பார்த்தீங்களா, ஏர்போர்ட் எப்படியா ரெடி பண்ணுண்டா சாமி. இருங்க, இவன் ஏர்போர்ட்டை ரெடி பண்ணிட்டானான்னு பார்ப்போமா. இருங்க இந்த விளக்குன்னு, எங்கடா ஏர்போர்ட்டை காணா. டேய் கும்பிட்டலாம் இல்லை என் ஃப்ரெண்டு தான், ஆனால் என்ன வேணுன்னு சொல்லிக்கலாம். மீன் எங்கே வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கு. டேய் மனசாட்சி இருக்காடு உனக்கு. டேய் நான் 11வது லெவலில் இருக்கேன். அத்தி உனக்கு பாருங்களேன், $1,33,37,965 லைக்ஸு. எனக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பூச் கலிஃபாலாம் வச்சுக்கிறாடா. யார் மீன் நீ கலக்கிறியே, ஃபுட்டு வேறு லெவலு.
இங்கனுக்குள்ளே இந்த போட்டை சொல்ல வரல நான். இந்த பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹார்ட்டு கூட தெரியுதா உங்களுக்கு சைடில்? இந்த பில்டிங் ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது துபாயில் தானே இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் பூச்சிக்கல்வி வேலை வச்சுக்கிறாடா யாராளி கோபாலி எத்தனை வருஷமாக நடத்தி இருக்கான்னு தெரியலையே. நான் டவுன்லோட் பண்ணியே ஒரு நேற்று தாங்க டவுன்லோட் பண்ணேன் இந்த வீடியோ முந்தா நேற்று. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கு என்ன சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ஆக்சுவலி எந்த டேட்டில் எடுத்துகிட்ருக்கேன், 23 என்னமோ, நான் 22 என்னமோ தான் டவுன்லோட் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் டவுன்லோட் பண்ணேன் இந்த வீடியோ நீங்கள் 24 பார்த்தீங்கன்னா 22 அதான் முந்தா நேற்று எப்போ பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் 24 பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, இல்லை 23 பார்க்குறீங்கன்னா நேற்று, ஓகேங்களா? சரி, ஏதோ நான் டேட்டை சொல்லிடுறேன். 22 தான் டவுன்லோட் பண்ணேன். அந்த வருஷமே இவன்ட்ட மேன் ஆட்டு பண்ணாச்சு, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, பள்ளி பண்ண, கோழி பண்ண, எதுவுமே நீ வச்சுருக்கலாமே? இல்லையே, வச்சுருக்கணுமே. இங்கே வரைக்கும் கொண்டு விட்டதா? எனக்கு பொறாமையாக இருக்குது கைஸ். பட் ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருப்பான் போல. ரொம்ப தூரத்துக்கு ஏற்றிக்கலாம், நம்மளும் கொண்டு வர பார்ப்போம். பட் ஆனால் இவனை மாதிரி காப்பி அடிக்க மாட்டோம் நம்ம ஸ்டைலில். அதாவது இதுவே எனக்கு கூட்டாம்போக்கில் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, அது யார் ஸ்டைல் மாதிரி இருக்கட்டுமேனு வச்சு விட்டேன். பட் ஆனால் இது யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வருங்க, இது ஆட்டுப்பனை ஏறுங்க, இது ஆட்டுப்பனை, இது மாட்டு இருங்க. அந்த டைலாக் நல்லா இருக்கு, இருங்க. இது ஆட்டுப்பனை, இது மாட்டுப்பனை, இது கோழிப்பனை, அடுத்து பண்ணி சீக்கிரமாகும். இருங்க, நம்ம பிளாட்ஃபார்ம் பார்ப்போமா? சிக்கனுக்குள்ளே சைடில் இந்த தெரியுதா ஹெலிகாப்டரு, ட்ரெயின், அது கண்ட்ரி, அந்த ஒர்க்கர்ஸோட தொப்பி மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். அதில் ஹவுசஸ், கம்யூனிட்டி பில்டிங்ஸ், ஃபேக்டரிஸ், ஃபார்மிங், டெக்கரேஷன், ஸ்பெஷலாக என்னமோ அது இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்மிங்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல்டு, அது என்னமோ இந்த அறுவடையெல்லாம் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இடத்த அப்படி கொடுத்துருக்குறாங்க போல். அது அப்புறம் அது நீங்கள் ஃப்ரீ தான். பட் ஆனால் உங்களை காட்டுதில் நீடு அப்படின்னு போட்டு ஒரு 2 மனுஷன் போட்டு நபர் போட்டிருக்குல 110 பாப்புலேஷன். பட் ஆனால் நம்மள்கிட்ட இப்போ 195 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துட்டு வரேன். அவங்க 195 தான் இருக்குது. நம்ம ஏற்றணுன்னா அந்த ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அது நம்ம அப்படியே அதை வச்சு ஃபார்மிங் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கவு ஷெட், அது நம்ம ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம். சிக்கன் சாப், என்னடா டே, அப்போ இது கறி கடையாடா? சரில ஏதோ ஒன்று சிக்கன் சாப் அப்படின்னு வச்சுக்கிறானுங்க. காப்போ என்னமோ கொடுங்க, படிக்க தெரில. அது படிக்க தெரில மீன்ஸ் அந்த வேர்டு எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோக்கா கேள்விப்பட்டது இல்லையா, ஆனால் எனக்கு தெரியல. அது ஒன்று இருக்குது, அது நம்ம வச்சுருக்கோம். அண்டு ஷீப் ஃபார்ம், அதுவும் நம்ம வச்சுருக்கோம். இது ஐயோ என்னமோ காட்டினானுங்க பார்க்கலே. அப்பியரி இது தேன் தயாரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தப்பாக படிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த சிக்கனுக்கு அடுத்தது என்ன வருதுன்றையோ அது தப்பாக படிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் நோன்னு போடுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பண்ணி 42வது லெவலாண்டாடே. ஐயோ படுத்துறாளுகளே கடவுளே, நான் இன்னும் 11வது லெவலையே முடிக்கலாடாடி. அதை எப்படி பார்க்குறேன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேம் நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணலாம், மறக்காமல் சீக்கிரமே போய் டவுன்லோட் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? ஓகே, இது 42வது லெவலில் பிக்கு, அதாவது பண்ணேன், ஓகேவா? அடுத்து டக்கு ஃபீடர் அப்படி நல்லாக்கா. இது வாத்து பண்ணேன், வாத்து. அண்ட் என்னமோ கொடுக்குறானுங்களே, வாட்டர் பாண்டா என்னமோ கொடுத்துருக்கானுங்க. ஆனால் பாண்டுன்றது மட்டும் தெரியுது. ஆட்டார் என்னமோ அந்த முத்தோ என்னமோ எடுக்கிறது தான். நான் சைடில் ஃபோட்டோ பார்த்துருந்தேன். ஏன் ஏதோ மஷ்ரூம் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குமே, மஷ்ரூம்
மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு ஃபார்ம்லாமா ஏதோ ஒன்று அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஸோ நான் எப்படி வந்து லெவல் வந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்குள்ளே பாப்புலேஷன் தெரியுதா, எனக்குள்ளே ஒன்று தெரியுதா, இதா தெரியுதா, இதில் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் வந்து சாரி எப்படி இது ஐயோ என்னமோ தானே, அதாவது ஆக்சுவலி எனக்குள்ளே நீங்கள் பாப்புலேஷன் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் எல்லாம் வரணும் 55 அதிகமாகுமா, சரி என்னங்க செக் பண்ணி பார்ப்போம். காபி ஷாப் கைஸ், இந்த டெலிஃபோன் புக் எப்படி என்னமோ வந்திருக்கு. ஊஹூ மேன், இங்கே வா நீ. இல்லை சாரி ப்ரோ, இங்கே உனைய போய் நான் கன்ஸ்ட்ரக்டிங்லேயே வச்சுக்கிறேன், அப்புறம் முடிஞ்சால் பார்க்கலாம் நீ உன்னை எங்கே வைக்கிறேன்னு. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சுருக்கலாம். ஆல்சோ அது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அடுத்து நம்ம பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நான் வந்து பீச்சு மாதிரி வச்சிட்டேங்க இங்கே இடத்துல, அதாவது கடலை ஒட்டின மாதிரி இருக்கிறனால இந்த இடம் மட்டும் பீச்சு. ஸோ பக்கத்தில் வந்து பச்சை பசேன்னு இருக்கும், ஏன்னா இங்கனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, என்னன்னு தெரியல. சரி ஓகே, நீங்கள் கட்டி கட்டுருங்க, நான் போய் இன்னொரு பையன் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த பையத்துக்கு மேன் இப்போதைக்கு நீ ஆட்டு பண்ணிக்கிட்டே இரு, அப்புறம் ஒன்று மாற்றி வைக்கிறேன். ஸோ இந்த பையனை தூக்கிட்டு அப்படியே சர்ன்னு வந்து இங்கே அப்படியே பத்து மாப்பில் லேண்ட் பண்ணி விட்ருவோம். இந்த கூமுட்டையை தூக்கிட்டு வந்து மேன் இங்கிட்டே இடம் இருக்கே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வச்சுருவோம். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி நல்லா இருக்காங்க அதுக்காக தான், ஏன்னா நம்ம தான் எங்கே வேணால் தூக்கி வச்சுருவோமே. பட் அதாவது இந்த பில்டிங்ஸும் நல்ல இடத்துல ஏதோ ஒரு இடம் போய் கிடச்சிருக்கு, வச்சுருவோம். அவங்க ஐயா அவங்களாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கட்டும். பட் ஆனால் இங்கே வந்து 2 பில்டிங் 3 பில்டிங் சும்மாவே நிற்கிது, ஏன்னா அதுக்கு வந்து கண்ணாடி செங்கல் அடுத்து சிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். சிமெண்ட்டு அது வேறு ஏதோ டைப்பு பிரிக்கு மாதிரி என்னமோ இருக்குது, அது பிரிக்குன்னா செங்கல் அது மாதிரி இருக்குது. அது கூட வர எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்காங்க, அது மாதிரி என்னமோ இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்ட்டு. எப்படியாவது ஸோ கைஸ், மேன் நீ காலங்காத்தால நேற்று பார்க்கும்போது எங்கிட்ட வந்து நீ இங்கே வரேன் இதில் இருந்தான்னு நினைக்கிறேன். நான் இந்த பெரிய மலை தெரியுதா, அதுக்கடுத்து இங்கே இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ பார்க்கும்போது இங்கே வந்துட்டாங்க. ஸோ கடவுளே, இவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுமா, அதை பார்ப்போருங்க. இதை அவனா அவ்வளோ இருந்தில்ல, இந்த பாருங்க என்னமோ குடிக்கலாமா, அது தண்ணி கொடுப்பானாட்டம் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் ஜாலியாக நின்றுங்கிறாயா, சரி கையிலையும் கட்டியிருக்கா, அப்புறம் சைடில் பிடிச்சி ஏறியான் கூமுட்டை. பட் பரவாயில்ல, இவனுக்கு கிளைம்பிங்லாம் முடியும்ல, அதாவது மவுண்டைன் கிளைம்பிங். ஸோ இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொடுத்தானுங்கன்னா வெறியாக இருக்கும் கைஸ், ஏன்னா இங்கே இருக்க அழகை விட அங்கே இருக்கிறது நல்லாயிருக்கு. ஐ லைக் இட் கைஸ், ஐ லைக் இட். ஏன்னா அங்கே இருக்க அழகு அப்படியே பாருங்களேன், ஒரு நம்ம நிறையா டைம் பார்க்குற ஒரு மலை, எனக்குள்ளே பாருங்கள் ஏதோ வெண்டுபிள் மாதிரி தெரியுதா கைஸ். ஸோ நான் இங்கே கை காட்டுறாங்களே, அப்படியே இங்கே எனக்குள்ளே ஒரு அவங்க பக்கத்துலேயே பெரிய மலை, அது கொஞ்சம் கீழே ஒரு குட்டி மலை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை, அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மலை, அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு உருண்டை மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவ்வளோக்கான எடிட்லாம் பண்ண மாட்டேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வெண்டுமில்லு, அப்புறம் எங்கிட்ட பாருங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு பாலம் போல், அப்புறம் பக்கத்தில் வந்து அந்த வீட்டுக்கு இங்கே எனக்குள்ளே ஒரு கூரை மாதிரி இருக்குது, அந்த கூரைக்கு பக்கத்தில் நிறையா செடிகள், அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நல்ல மாதிரி ஏதோ இடம் நல்லாயிருக்கு, ரிவர்ஸு கடல் அப்படியே அலைகள். சரி நல்லாயிருக்கு. நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அப்கிரேட் ஆனிச்சுன்னா அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நான் திருவிழாவுக்கு வர போயிடுவேன் எங்கள் ஊருக்கு, அதுவும் இப்போ கிளம்புறேன். இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கப்ப நான் வந்து ஊரில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து இருக்கும் தெரில, பார்ப்போம். ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம
நான் வந்து எங்கள் ஊரில் இருப்பேன் திருவிழா. ஆனால் வந்து ஒரு 3 நாளைக்கு எப்படியும் கன்ஃபார்மாக வீடியோ வராது. அதுக்கடுத்து எப்படியாவது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே தான் மாறி இருந்துச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே பார்க்கலாம் எப்படியோ. பட் ஆனால் நான் உங்களுக்காக வீடியோ அப்போ ட்ரை பண்ணுறேன் இந்த 3 நாள் கழிச்சு. இன்னும் நான் நாளைக்கே கூட வந்துடுவேன். அதாவது சும்மா அவங்க சாமியை மட்டும் ஜோதிச்சதை பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தெரில. பட் நான் வீடியோ வரும் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த மாதிரி கூட வரலாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு அடுத்த நாள், அதாவது இந்த வீடியோ நீங்கள் 24 பார்த்தீங்கன்னா 24 வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக 3 நாளுக்கு மேலே வரும். ஏன்னா இது எங்கள் அம்மா ஃபோன் தான். நான் அதையே மறந்துட்டு எங்கள் அம்மா ஊரில் இருப்பாங்க திருவிழாக்கு. நான் மட்டும் இங்கே வந்துட போர் அடிக்குன்ட்டு. ஆனால் அங்கே விளாட்றதுக்கு யாருமே இல்லை கைஸ். நான் மட்டும் இந்த வண்டி பிள்ளை மாதிரி இருக்கணும் கைஸ். ஒரு வீட்டில் அதாவது வந்து அங்கனுக்குள்ள விளையாடுறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு மனிதர் விளையாடுவதற்கும் செய்வதற்கும் எதுவும் இல்லாமல் சும்மா இருக்க மாதிரி இருக்கும். சரி கைஸ், இருக்கிறான்ற மாதிரி டைட்டில் இருக்கும் போல். சரி ஓகே, நான் இந்த வீடியோவை ஒன்று முடிச்சுக்கிறேன். அண்ட் பை கைஸ். மறக்காமல் ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பாருங்கள். அப்போ ஏதாவது அப்டேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஃபார்ம்லையும் சரி நம்ம சேனல்லையும் வந்து வீடியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பை கைஸ், வட்டமாமே